தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து காவேரி மண்டல பகுதி. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா காவேரி டெல்டா பகுதியில் நாங்கள் என்ன சொல்லுவோம், தட் மீன்ஸ் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் இங்கே கடலூர் சைட்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா மலாட்டா அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் நாம் சாப்பிடக்கூடிய கிரவுண்ட் நட். ஸோ அந்த கிரவுண்ட் நட் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையில் நாங்கள் வந்து போடுவோம். ஸோ இது மட்டும் தான். தட் மீன்ஸ் நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலாட்டை இந்த கிரவுண்ட் நட்டை வந்து நாங்கள் போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வந்து பிடிங்கி தட் மீன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை வந்து நாங்கள் வந்து ஆயில் மில்லில் போயிட்டு ஆயில் ஆடி அதை வந்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து எள்ளும் போடுவோம். தட் மீன்ஸ் இது யூஸ் பண்ணக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நல்லெண்ணெய் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் வந்து தட் மீன்ஸ் எள்ளு அதை வந்து அது இந்த மலாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை போட்டுப்போம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோர் ஓவர் மிஷினைஸ்ட் ஆகிடுச்சு, மெக்கனைஸ்ட் ஆகிடுச்சும் போது என்ன ஆகிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் முன்னாடி பேசினதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் நடுவு தான் நாங்கள் வந்து நட்டுருந்தோம். ஸோ ஆல் ஓவர் எல்லாருமே வந்து மிஷின் நடுவு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து முன்னேறி போகணும், படித்து மேலே போகணும் அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோள். ஸோ அப்படி படித்து மேலே போகக்கூடிய சமயத்தில் ஸோ ஃபுல்லி மெக்கனைஸ்டாக ஆகிட்டு இருக்க நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இன்னொரு 10 years ஆர் 15 yearsல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் ரேஷியோ இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் க்ரோத் ரேஷியோ இருக்கும். பட் ஆனால் விவசாயத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு டிப் வரலாம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மெக்கனைஸ்டாக ஆக தான் தட் மீன்ஸ் சிஸ்டமைஸ்டாக ஆக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து நாற்று நட்டுட்டதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை அரிக்கும். ஸோ அப்படி களை அரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கூட கட்டிட்டு இருக்கு. நல்லா வந்து அந்த சவுண்ட் வந்து ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஸோ அப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை அரிக்கணும். ஸோ களை அரிக்கணும் மீன்ஸ் என்ன அப்படின்னா நாற்று தாண்டி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வீட்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பீப்புள்ஸ் வந்து உள்ளார விட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலையை வந்து பிடுங்கி அப்போ பிடுங்க தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து என்ன ஆகும் நம்ம போடப்படக்கூடிய உரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்ஸ் எடுத்துக்காமல் நம்ம நட்டுருக்கக்கூடிய நாற்றுகள் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி நாற்றுகள் எடுத்துகிட்டா தான் அது நல்லா க்ரோ ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையினால என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகிட்டே இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏதோ இப்போ வந்து நாங்கள் நட்டப்போ என்ன அப்படின்னு வந்துட்டுனா நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டணும்னா சின்னதாக ஒரு கைவண்டி இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் ஓட்டிக்கிறோம். பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நாற்று நடுறதுக்கு வந்து மிஷின் வந்து ஸோ அந்த மிஷினை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அது எல்லாமே நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த மிஷினை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுட்டோமா. ஸோ அந்த நாற்றை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்றை விட்டுரும். விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த நாற்றை இங்கே இருக்கிற அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொள்ளையும் அவங்க வந்து தூரத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போகும். அதை என்ன பண்ணோம் நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் கூடையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மாதிரி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதையும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அப்படி அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் 6 7 அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு 30 yearsல இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தூக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கொள்ளைக்காக வந்து வச்சுருக்கோம். ஒரு கொள்ளைக்கு வந்து தட் மீன்ஸ் வந்து ஒரு தட் மீன்ஸ் காணி கணக்கில் சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒரு 100 கேக்கு 150 கேக்கு அப்படி தேவைப்படும். ஸோ நாங்கள் விட்டுருந்தது வந்து ஒரு 500 மீட்டருக்கு அந்தாண்ட. ஸோ அங்கேன்னு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சளைக்க தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி சளைக்கிற விஷயத்தில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தான் இறங்கி செஞ்சாகணும். ஏன்னா இது நம்ம வாழ்வியல். இந்த வாழ்வியலை விட்டால் வந்து என்ன பண்ண முடியாது. இதை தவிர்த்து வந்து நம்மகிட்ட வேறு பொருளாதார ஒரு இன்கம் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இன்னொரு 10 வருஷத்தில் வந்து மேபி விவசாயத்தில் எல்லாமே மெக்கனைஸ்டாக மாறும். அது உண்மையான விஷயம். ஏன்னா இப்போயே மெக்கனைஸ்டாக மாறிடுச்சு. பட் ஆனால் ஆட்கள்ங்கிறது வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான பொருட்களை வந்து மேக்ஸிமம் வந்து உற்பத்தி பண்ணிப்பாங்க. அப்படி உற்பத்தி பண்ணிட்டு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளோட கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களோட விவசாயியோட விலைகளும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால ஸோ வந்து இப்படி ஆட்கள் பற்றாக்குறையினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நடக்கலாம். கண்டிப்பாக அது வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே உற்பத்தி பண்ணிக்கும் போது அவங்க வீட்டுக்கு மட்டும்தானே உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருள் செலவு ஆகிறதுனால பொருளாதார செலவு ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டன்னுக்கான நெல் கொள்முதல் விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டன் ஒரு 100 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 kg தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிட்டத்தட்ட கொள்முதல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி 100 கேஜி கொள்முதல் பண்ணாலும் இப்போ அரசாங்கத்தில் என்ன ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபிசி அப்படின்னு சொல்லுவோம். டேரக்ட், அதாவது டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெல்களை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் வந்து நாங்கள் வந்து அதான் அந்த ஒரு 3 பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 பில் ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கும். எவ்வளோ நாள் வந்து டெல்லியோட அந்த பகுதிகளில் வந்து போராட்டம் நடத்திருப்பாங்க. அது ஏன் இப்போ போராட்டம் நடத்தினாங்கன்னா விவசாயிகளுக்கான கொள்முதல் விலைங்கிறது வந்து நியாயமான விலையில் இல்லை. இப்படி 2500, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குவிண்டால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 கேஜி தான் ஒரு குவிண்டால்னு சொல்லுவோம். ஸோ அப்படி 100 குவிண்டாலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ப்ரொக்யூர் பண்ணும்போது, இந்த 2500 ப்ரொக்யூர் பண்ணும்போது நாங்கள் வந்து எவ்வளோ காசு தரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 41 கிலோ வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. 41 கிலோ மூட்டையாக தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். அப்படி 41 கிலோ மூட்டையாக ப்ரொக்யூர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு இந்த கடலூர் சார்ந்த விவசாயிகள் வந்து இங்கே டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் எவ்வளோ தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரோம்னா ஒரு மூட்டைக்கு 55 ரூபா தரும். அப்படி ஒரு மூட்டைக்கு 55 ரூபா தரும்போது ஒரு குவிண்டாலுக்கு எங்களுக்கு 2500 தராங்க. அப்படி ஒரு குவிண்டாலுக்கு 2500 தரும்போது எங்களுக்கு என்ன ஆகுது, தட் மீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே 250 ரூபா, கிட்டத்தட்ட 300 ரூபா, 250க்கும் மேற்பட்ட அமௌண்ட் வந்து நாங்கள் தரோம். அப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, ஒரு 100 கேஜிக்கு 2250 ரூபா. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செலவு பண்ணுற தொகைக்கும் இந்த ரேஷியோக்கும் மினிமலான வந்து ஒரு 150 ரூபாயோ 200 ரூபாயோ அப்படி தான் உங்களுக்கு 150 ரூபா அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் விவசாயிகள்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்தரான ப்ரொசீட் ஆன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆட்கள் செலவும் அதிகமாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உரங்களோட செலவும், தட் மீன்ஸ் வந்து டிஏபி வந்து இதுக்கு முந்தின போகத்தில் தட் மீன்ஸ் வந்து குறுவையில் 1350 ரூபாய்க்கு எடுத்துக்காங்க. இப்போ 1850 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இப்படி நடக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, விவசாயம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து கொள்முதல் விலையை பக்கத்து அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஐ திங்க் ஆந்திரான்னு நினைக்கிறேன் 3000 சம்திங் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ரேஷியோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவோட விலை வந்து அதிகரிக்க கண்டிப்பான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட டிமாண்ட் வந்து பூர்த்தி செய்யப்படணும். அப்படி பூர்த்தி செய்யப்பட்டால் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பண்ண முடியும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்.